அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி KTV. ஜாஃபர் சாதிக் விவகாரம். ஜாஃபர் சாதிக்கு வழக்கை விசாரிப்பதற்கு ஒரு விசாரணை அதிகாரி அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. அவர் பேர் ஞானேஸ்வர் சிங். இப்பொழுது அவரை விசாரிப்பதற்கு ஒரு விசாரணை கமிஷன் ஃபார்ம் பண்ணிருக்கிறாங்க NCBலேருந்து. என்ன காரணம், ஏன் அதை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, என்ன ரீசன்ட்ரை இப்போ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில். ஜாஃபர் சாதிக் விவகாரம், அதாவது 2000 கோடி ரூபாய் ஒர்த்தான மெத்தாம்ஃபெட்டமைன் தயாரிப்பதற்காக 3500 கிலோ சூடோஎஃபெட்ரினை இந்தியாவிலிருந்து கடத்தி நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா மாதிரி கண்ட்ரிகளில் எக்ஸ்போர்ட் செய்த விவகாரம். எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, த்ரூ ராகி மாவு, அந்த மாதிரி ஒரு ராகி மாவில், சத்து மாவில் இப்படி எக்ஸ்போர்ட் பண்ண விவகாரத்தில் ஜாஃபர் சாதிக் இன்று அரெஸ்ட் பண்ணப்பட்டு உங்களுக்கு 4 days பேக்கு தான் உங்களுக்கு சார்ஜ் ஷீட் போடப்பட்டது. ரைட். இப்போது இந்த வழக்கு ஐ திங்க் சார்ஜ் ஷீட் வாஸ் மேட் ஆன் 15th of April மக்களே, 4 days பேக். ரைட். விசாரணை அதிகாரியான ஞானேஸ்வர் சிங் ஜாஃபர் சாதிக்கு கரெக்டாக அரெஸ்ட் பண்ண அன்னைக்கு அவர் ஒரு பேட்டி கொடுத்துருப்பார். அந்த பேட்டியில் என்ன பேசியிருப்பாருன்னு பார்த்தால், இந்த வழக்கில் பல பொலிட்டிக்கல் அரசியல் ரீதியாக நிறைய பேருக்கு தொடர்பு இருக்குது, சினிமா ரீதி தொடர்புகள் இருக்கிறது அப்படின்னு பேசியிருப்பார். அதாவது அரசியல் ரீதி தொடர்புகளும் இருக்கின்றன, சினிமா தொடர்பு இருக்குன்னு பேசியிருப்பார் இல்லைங்களா. இந்த வார்த்தையை அப்போ கேட்ட உடனே இன்னொரு வார்த்தை பேசியிருப்பார். ஜாஃபர் சாதிக் நாங்கள் 15th அன்னைக்கு அரெஸ்ட் பண்ணுறோம் அந்த 3 நபர்களை டெல்லியில், அப்போ இருந்து அப்ஸ்காண்டிங் பேசியிருப்பார். ஸோ இதை எதிர்த்து நிறைய பேர் இங்கே என்ன விமர்சனம் கொடுத்துருந்தாங்கன்னா, February 15th அரெஸ்ட் நீங்கள் போட்டிருந்தீங்க, அப்ஸ்காண்டிங் போட்டிருந்தீங்க, Feb 21 ஜாஃபர் சாதிக்கு அவருடைய மங்கை அப்படிங்கிற படத்துக்கான ஆடியோ லான்ச்சில் கலந்துக்கிறாரு, எப்படி நீங்கள் அப்ஸ்காண்டிங் நீங்கள் சொல்கிறீங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. ரெண்டாவது, இந்த ஜாஃபர் சாதிக்கு இன்றைக்கி தான் அரெஸ்ட் பண்ணிருக்கிறீங்க, இன்னும் விசாரணையே நீங்கள் பண்ணல. விசாரணை பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, அவருக்கும் அவருக்கு அரசியல் ரீதியாக தொடர்பு இருக்கின்றதுன்னு சொல்கிறீங்க, அரசியல் ரீதியாக தொடர்பு இந்த வழக்கில் இருக்குதுன்னு சொல்கிறீங்க, சினிமா ப்ராப்ளம் தொடர்பு இருக்குதுன்னு சொல்கிறீங்க. இது எப்படி நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பற்றி நிறைய விமர்சனங்கள் தமிழ்நாட்டில் இருந்துச்சு மக்களே. ரைட். இப்பொழுது பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு என்ன சம்பவன்ற சொல்லிடுற மக்களே, பட் இது உள்ளே இருக்கக்கூடிய வேறு சில பாலிட்டிக்ஸ் பற்றி பேச ஆரம்பிக்கலாம். சம்பவத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு ஜாஃபர் சாதிக்குடைய வழக்கில் சார்ஜ் ஷீட் போட்டாங்க. போட்டதுக்கு பிறகு NCBயும் ப்ளஸ் உங்களுக்கு மத்திய உள்துறை செயலாளரும் NCB தலைமைச் செயலாளர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ ஜாஃபர் சாதிக் வழக்கை விசாரித்த ஞானேஸ்வர் சிங்கு பரபரப்புக்கும் புகழுக்காக இவர் இந்த வழக்கை பற்றி பேசும்பொழுது இதில் அரசியல் ரீதியான நிறைய பிரபலங்கள் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க, சினிமா சம்மந்தப்பட்டிருக்கிறாங்கன்ட்டு ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறாரு. இதெல்லாம் மிக மிக தவறுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்த புகாரின் அடிப்படையில் ஞானேஸ்வர் சிங் அப்படிங்கிறவர் யாருனால், ஹீஸ் DDG, டெபுட்டி டைரக்டர் ஜெனரல் ஆஃப் NCB. அதே DDG ரேங்கில் இருக்கக்கூடிய இன்னொரு நபர், அதாவது அவர் பேர் மனிஷ்குமார், அவர் தலைமையில் ஒரு குழு அமைச்சு, அவர் DDG தான், அவர் தலைமையில் குழு அமைச்சு இதை விசாரிக்கிறதுக்காக நாங்கள் உத்தரவிட்டிருக்கிறோம்னு சொல்லிட்டு இப்போது ஒரு விஷயத்தை வெளியிட்டிருக்காங்க மக்களே. இதில் எவ்வளோ பேர் அரசியல் இருக்குன்ற நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங் என்ன விசாரிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, என்ன விசாரிக்க சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவர் NCBயில் பதவி ஏற்றது அப்படிங்கிறது 28th September 2020. ஸோ அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் இவர் ஏதாவது சட்டத்திற்கு புறம்பாக ஏதாவது வேலை பார்த்துருக்காரா ஞானேஸ்வர் சிங், அதே மாதிரி வருமானம் அதிகமாக சுற்றி வச்சுருக்காரா அப்படிங்கிறத செக் பண்ண சொல்கிறாங்க. சரிங்க மக்களே, இப்போது இதுதான் இதோடைய ஃபார்மலாக சொல்லப்பட்ட ஒரு விஷயம். இப்போ இன்ஃபார்மலாக நடந்த உள்ளே இருக்க பாலிட்டிக்ஸை பற்றி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங், ஒரு வழக்கை விசாரிக்க வேண்டும். ரைட். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மக்களே, இவர் ஏதாவது சிம்பிளாக சொல்லணும்னா லஞ்சம் வாங்கி வச்சுருக்காரா அப்படின்னு செக் பண்ண சொல்கிறாங்க. லஞ்சம் வாங்கிக்காரான்னு செக் பண்ணுறது எப்படி NCB செக் பண்ணுவாங்க? ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், இவர் லஞ்சம் வாங்கி வச்சுருக்கிறாரா அப்படிங்கிறத செக் பண்ணணும் அப்படின்னால், ஃபஸ்ட்டு இப்போ இவர் பண்ண தப்பை விசாரிக்கணும்னா யாரை விசாரிக்க சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இவர் DDGயாக இருக்கார், ஹீ இஸ் டெப்யூட்டி டைரக்டர் ஜெனரல் ஆஃப் NCB. அப்போ டிடிஜியோடைய உயர் அதிகாரி விசாரிக்கணுமா இல்லை அதே சேம் அதிகாரி விசாரிக்கணுமா?
செகண்ட் பாயிண்ட். அதுவும் என்சிபிலே இருக்கக்கூடிய இன்னொரு டிடிஜிதை விசாரிக்க சொல்லி குழு போட்டிருக்கிறாங்க. இது எப்படி கரெக்டான ஃபார்மெட்டாக இருக்கும் அப்படிங்கிறது தேர்ட் பாயிண்ட். இப்போ இவர் லஞ்சம் வாங்கியிருக்காரு, ஊழல் லஞ்சம் வாங்கியிருக்காரு, இதை வேறு காசு வாங்கி சொசைட்டி வச்சுருக்காரு அப்படின்னால் இதனை யாருக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தால், சந்தேகமாக இருந்தால் கூட நீங்கள் விஜிலன்ஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். விஜிலன்ஸ் தான் உள்ளே பார்த்து செக் பண்ணிட்டு அவங்க இந்த மாதிரி இருக்கான்னு பார்த்து சொல்லுவாங்க. அதற்கு விஜிலன்ஸ் இஸ் தேர், அவங்க பார்த்துக்குவாங்க. இதனை எதற்கு என்சிபியில் உள்ள ஒரு நபரே குழு போட்டு விசாரிக்கணும்? சரிங்க, அப்படி என்சிபியில் விசாரிக்க சொல்லி கேட்குறீங்க அப்படின்னால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னால், ரிட்டையர்ட் டிஜி இருப்பாங்க ஃப்ரம் என்சிபி, ஏன்னா அவங்க உயர் அதிகாரியில் இருப்பாங்க. இல்லை டிஜியாக இருப்பார் என்சிபியில் உயர் அதிகாரி, நீங்கள் அவரை வச்சு விசாரிக்க சொல்லலாம். அண்ட் என்சிபி டெல்லி யூனிட் அப்படிங்கிறது ரொம்ப க்ளோஸ் யூனிட் மக்களே, இட்ஸ் ரொம்ப ரொம்ப காம்பேக்ட் யூனிட். ஆக்சுவலாக அந்த யூனிட்டில் சேம் ரேங்க் உள்ள ஒருத்தர் விசாரிக்க சொல்கிறாங்கன்னா இதை உள்குத்து இருக்குதான் அப்படிங்கிறத பார்க்குறோம் மக்களே. ஆக்சுவலாக இந்த ஜாஃபர் சாதிக் வழக்கு வந்ததுலேருந்தே நாம் விசாரிக்கும் இடங்களில் நம்ம கிடைக்கிற தகவல் பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங், இந்த ஜாஃபர் சாதிக் அப்படிங்கிற நபர் மாட்டிக்கிட்டார். அவர் எப்படி மாட்டினார் அப்படிங்கிறதை நாம் இப்போ ஓப்பனாக சொல்ல முடியாது. ஏனென்றால் இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஹேப்பன் மக்களே, இது ஒரு லாங் டேர்ம் பிளான். எதற்கு அப்படிங்கிறது திமுகவை முறியடிப்பதற்காக உருவாக்கப்பட்ட பிளானா அப்படிங்கிற சந்தேகமும் இருக்கிறது. ஏன்னா திமுகவை பொறுத்தளவுக்கு கருணாநிதி இந்த சமயத்தில் இருந்த மாதிரி ஒவ்வொருத்தவனுக்கும் பதவி கொடுக்குறப்ப அவன் யார் என்ன எப்படின்ற பேக்ரவுண்ட் செக்லாம் பண்ணுறதுலாம் கிடையாது. இப்போல்லாம் யாரும் தான் பதவி கொடுத்துட்றாங்க. ஸோ அப்படி அதற்காக அதனை புரிந்து கொண்டு இப்போ ஜாஃபர் சாதிக் அப்படிங்கிற நபரின் மூலியமாக இது உருவாக்கப்பட்ட பிளானா அப்படிங்கிறதும் உள்ளுக்குள்ளே பரவலாக பேசப்படுகின்ற ஒரு மிக முக்கியமான சமாச்சாரம். சரி, இப்போ நம்ம அதுக்குள்ள டீப்பாக போக வேண்டாம் மக்களே, ஏனென்றால் அது இன்னும் உண்மையாக பொய்யான்றது விசாரிச்சுட்ருக்கோம். பட் லெட்ஸ் கம் டு அதர் பார்ட் ஆஃப் இட். ஜாஃபர் சாதிக் அப்படி இது லாங் டேர்ம் பிளானு, இது பர்ஃபெக்ட் பிளான் அப்படின்னாலும் அப்படி இல்லைனாலும், ஜாஃபர் சாதிக் அப்படிங்கிறவர் மாட்டின உடனேயே ஃபஸ்ட் சொல்லப்பட்ட வார்த்தை பார்த்தீங்கன்னா, ஜாஃபர் சாதிக் அப்படிங்கிறவர் திமுகவுடைய மிக முக்கிய பொறுப்பில் இருக்காருன்னு சொன்னாங்க. ஆனால் அவருடைய தம்பி இருக்கார், அவர் தம்பி விசிகேயில் மிக முக்கிய பொறுப்பில் இருக்கார் அப்படிங்கிற விஷயம் ஆரம்பத்தில் யாருக்குமே தெரியல. இதுவரையில் அவர் தம்பியோடைய ஃபோட்டோ கூட வெளியாகாமல் பார்த்துக்கிறாங்க. ரைட், செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட், ஜாஃபர் சாதிக்கு மாட்டின உடனே திமுகவோட நேமை டேமேஜ் பண்ணோம் அப்படிங்கிறது ஒரு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட்டாக நமக்கு சில தகவல் கிடைக்கின்றது மக்களே. அந்த ஒரு அசைன்மெண்ட்டின் படி பார்த்தீங்கன்னா, ஜாஃபர் சாதிக் அரெஸ்ட் ஆன உடனே எந்தவித மேல் விசாரணையும் செய்யாமல், எந்த விஷயம் பண்ணாமல், கொடுக்கப்பட்ட அழுத்தத்தின் காரணமாக ஞானேஸ்வர் சிங் அப்படிங்கிறவர் இந்த விஷயத்தை ப்ரெஸ்ஸில் பேசியிருக்காரு. என்னென்னால், இது ஜாஃபர் சாதிக் மாட்டிக்கிட்டாரு, நாங்கள் அவரை அரெஸ்ட் பண்ணிட்டோம், இதில் நிறைய திரைப்பிரபலங்கள் சம்மந்தப்பட்டிருக்கலாம், அரசியல் சம்மந்தப்பட்டிருக்கலாம், அரசியல் உள்ள விளையாடி இருக்கலாம் அப்படின்லாம் நிறைய தகவல்கள் பரிமாறப்பட்டே இருந்துச்சு. இப்போது யோசிச்சு பாருங்கள், இந்த என்சிபி சீஃப் அப்படிங்கிறவர் இந்த ஒரு விவகாரத்தில் நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் என்றால் எப்போ நடவடிக்கை எடுத்திருக்கணும்? எப்போ ஞானேஸ்வர் சிங்கு, நீ இந்த வழக்கை விசாரிக்கவே இல்லை. ஒரு விஷயம் சொல்கிற மக்களே, ஒரு ப்ரெஸ் மீட்டு ஒரு டிடிஜி கொடுக்க போகிறாரு அப்படின்னால் அது முக்கியமாக இந்த எலெக்ஷன் டைமில், ஃபஸ்ட் பாயிண்ட் எலெக்ஷன் டைமு, ரெண்டாவது ஜாஃபர் சாதிக் அப்படிங்கிறது ஹை ப்ரொஃபைல் கேஸ், அரசியல் சம்பந்தப்பட்ட கேஸாக மாற்றப்பட்ட ஒரு ஹை ப்ரொஃபைல் கேஸ். அப்படி இருக்கும் பட்சத்தில் ஞானேஸ்வர் சிங் என்ன இன்டர்வியூ கொடுக்க போகிறாரு, என்ன ப்ரெஸ்ஸில் பேச போகிறாரு அப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் முன்கூட்டியே எழுதி கொடுத்திருப்பார்கள் ஃப்ரம் தி சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் டிஜி ஆஃப் என்சிபி. ஒரு சும்மா தன்னால் போயெல்லாம் பேசிட முடியாது. ஏனென்றால் இதுவரையில் எந்த வழக்கிலையும் என்சிபி வெளியே அதாவது அவேர்னஸ்லாம் கொடுப்பாங்க. என்ன கொடுப்பாங்க அவேர்னஸ்னால், இந்த மாதிரிலாம் ஒன்று மாட்டியிருக்கு, ஒன்று சிக்கியிருக்கு, ரொம்ப சேஃபாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் என்சிபி வெளியே ஒரு கேஸை விசாரிக்காமல் வெளியே இதில் அரசியல் ரீதியான தலையீடுகள்லாம் இருக்கும், அரசியல் ரீதியான பிரபலங்கள்லாம் மாட்டுவாங்க, ஒரு திரைப்பிரபலங்களை மாட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரியான இன்டர்வியூஸ் எதுவுமே என்சிபி அவ்வளோ சீக்கிரம் கொடுக்க மாட்டார்கள்.
அண்ட் டெல்லியோடைய க்ளோஸ்ட் யூனிட்டு அதை அப்படி செய்யவே மாட்டாங்க, செய்ய முடியாது. அகெயின்ஸ்ட் சார் கோட் ஆஃப் கான்டாக்ட், எத்திக்ஸ்க்கு அகெயின்ஸ்ட் இது. அண்ட் கோட் ஆஃப் கான்டாக்ட் ஆல்சோ எத்திக்கலி அண்ட் லீகலி இதை பண்ண மாட்டாங்க. அப்படி பண்ணால் அவங்க பிரச்சனை மக்களே. சிம்பிள் லாஜிக் வச்சு பாருங்கள். திரைப்பட படங்கள்லாம் மாட்டுவாங்க, பொலிட்டிக்ஸ் பீப்புளெலாம் மாட்டுவாங்கன்னா தேல் கோ அப்ஸ்காண்டிங். அப்போ அவங்க பிடிக்க தனிப்பட அமைப்பீங்களா நீங்கள் அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது. ஸோ அது அப்படி பேசவே கூடாது, பேசவும் மாட்டாங்க. ஆனால் இது பேசப்பட்டதற்கான முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா, நாம் விசாரித்து கிடைத்த தகவலின்படி பார்த்தால் திஸ் வாஸ் தி ப்ரெஷர் கிவன் பை த பிஜேபி. டிஎம்கேவை ஸ்டேட்டில் ஒழிக்கிறதுக்கு இது மிகப்பெரிய ஒரு சான்ஸு அப்படிங்கிறதை அவங்க முடிவு பண்ணி சொல்ல வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது நமக்கு கிடைத்த முக்கியமான தகவல். சரி, முடிஞ்சு. அடுத்தது என்னென்னால், சொல்லியாச்சு, முடிஞ்சு. ஆனால் அடுத்தது இதுவரையில் திமுகவை சார்ந்த எந்த ஒரு பொலிட்டிக்கல் பீப்புளையும் கூப்பிட்டு விசாரிக்கலை, யாரையுமே இந்த கேஸில் ஃப்ரேம் பண்ணல. இந்த கேஸ் பர்ஃபெக்டாக விசாரிக்கப்பட்டு சார்ஜ்ஷீட் போடப்பட்டிருக்கிறதால் உள்ளுக்குள்ளேயே பேசுகிறாங்க. அதே மாதிரி கோர்ட் சார்ஜ்ஷீட்டையும் அக்செப்ட் பண்ணிவிட்டு நம்பர் பண்ணி ஜாஃபர் சாதிக்கு சார்ஜ்ஷீட் காப்பியும் கொடுத்து இன்றைக்கி ட்ரையல் போயிட்டுருக்கு டெல்லியில் இருக்கக்கூடிய பட்டியாலா கோர்ட்டில். அப்படி பார்க்கும் பொழுது இந்த வழக்கில் தப்பான விஷயம் இருந்திருந்தால் கோர்ட் முதல்ல பிபி இந்த கேஸ் அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டார், இந்த சார்ஜ்ஷீட் அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டார். தெர் இஸ் அ பிக் லூப் ஹோல்ஸ். ஏன்னால் இது ஹை ப்ரொஃபைல் கேஸு, நாடே பார்த்த ஒரு வழக்கு. இந்த வழக்கில் ஜாஃபர் சாதிக் கன்விக்ஷன் வாங்கி கொடுக்காமல் விட்டுட்டோம்னால் ஞானேஸ்வர் சிங் மேலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய களங்கமாக ஏற்பட்டுவிடும். அது விடமாட்டாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்போ என்னென்னால், எதற்காக இப்படி ஒரு பேட்டியை கொடுக்க வச்சதுமே பிஜேபி தான். ஆனால் இந்த இடத்துல ஏன் அவங்கெல்லாம் ஃப்ரேம் பண்ணாமல் விட்டீங்க அப்படிங்கிறதுக்காக இன்று ஞானேஸ்வர் சிங் கார்னர் பண்ணப்பட்டு கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிருக்க முக்கியமான தகவல் மக்களே. அதனால தான் இப்போ ஞானேஸ்வர் சிங்க்கு அகெயின்ஸ்டாக ஈக்குவல் ரேங்கிங்கில் எவன் எதிரியாக இருப்பான் அப்படிங்கிறத பார்க்குறப்போ, ப்ரொஃபஷ்னல் எனிமி, ஒரு பயங்கரமான கோல்டு வார்லாம் இருக்கும். ஜென்ரலாகவே பார்த்திங்கன்னா மக்களே, இந்த டிபார்ட்மெண்ட் ஸ்கூலில் ஒருத்தன் வளர்கிறதை இன்னொருத்தவங்க பிடிக்காமல் இழுத்து விட பார்த்துட்டே தான் இருப்பாங்க. இது சமகாலத்தையும் நடந்துக்கிட்டு இருக்கு. ஏடிஜிபி ஒருத்தர் இருப்பார், அவர் வளர்கிறது பிடிக்காது, அவர் கரெக்டாக இல்லாமல் ப்ராப்பரான ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் பர்சனாக ஹானஸ்ட் பர்சனாக இருப்பார். ஆனால் இன்னும் ஏடிஜிபி சேம் கேட்டரில் இருப்பாங்க, சேம் ரேங்கிங்கில், அவர் மிகப்பெரிய கரெக்டர் பர்சனாக இருப்பார். ஆனால் அவருக்கு இவர் வாங்குகிற பேர் பிடிக்காது, கரப்பிச்சு விட்டுருவாங்க. இது டிபார்ட்மெண்ட்டில் ரொம்ப சகஜமாக நடந்துக்கிட்டு இருக்கும். அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா யார்கிட்ட கொடுத்தா இவரை ஒழிக்கிறதுக்கு எல்லா வேலையும் பார்ப்பாங்க அப்படிங்கிறதை பார்த்து திரு மனிஷ்குமார்ட்ட கொடுக்கப்பட்டிருக்கின்றது இந்த குழு அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக இங்கே தெரியுது மக்களே. இது முழுக்க பிஜேபியோடைய பிளான். இங்கே பாருங்கள், மத்திய உள்துறை செயலாளரும் என்சிபி தலைமை இயக்குனரும் சேர்ந்து இந்த புகாரை பெற்றுக்கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கிறாங்களாம். சரிங்க, எல்லாம் ரைட்டு. புகாரை கொடுத்தது யார்? டிஎம்கே ஆட்களா? வெளியிடணுமா இல்லையா? வெளியிடவே இல்லை. பாருங்கள், இந்த புகாரை கொடுக்க வைத்து கொண்டது இவர்களே, பை தி பிஜேபிஸ் ப்ரெஷர். சரிங்க, நான் உங்கள் ஆஸ்பெக்ட்லேயே வருவோம். என்னதான் இருந்துட்டு போயிட்டோம், இப்படி ஒரு புகார் கொடுக்குறாங்களே. சிம்பிள் யோசிச்சு பாருங்கள் மக்களே. ஏங்க, அப்போ அவர் பேட்டி கொடுத்தாரு, ஆமாம் கொடுத்தாரு. இப்போது எந்த அரசியல்வாதியுமே அவர் அரெஸ்ட் பண்ணல, உள்ளேயே சார்ஜ்ஷீட்டில் சேர்க்கல அப்படின்னால் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி புகாரை கொடுப்பதற்கு யாருக்கு முகாந்திரம் இருக்க முடியும் அப்படின்றது கேட்டிங்கனால் டிஎம்கேவை தான் அவர் முழுக்க பேசினார். இதில் அரசியல்வாதிகள்லாம் உள்ளே இருப்பாங்கன்னு பேசினார். ஏன்னால் ஜாஃபர் சாதிக் இஸ் ஃப்ரம் ஏ டிஎம்கே. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த புகாரை யார் கொடுக்கணும் ஆக்சுவலான்னு பார்த்தால் டிஎம்கே தான் கொடுத்துருக்கணும், ரைட்டா? அப்படி டிஎம்கே கொடுத்துருந்தாங்கனால் இன்றைக்கு ஜாஃபர் சாதிக் வழக்கில் எந்த டிஎம்கேவும் சார்ஜ் பண்ணப்படலை. அப்படிங்கிறப்போ அந்த வழக்கு நோ பிரைமா ஃபேஸ் தானே, அந்த கம்ப்ளைண்ட்டுக்கே நோ பிரைமா ஃபேஸ் தானே. அது எப்படி அவங்க ஆக்ஷன் எடுக்க முடியும் அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது. அண்ட் மோரோவர் இப்படி ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்தாலுமே என்ன பண்ணுவாங்க என்சிபி அண்டு உள்துறை அமைச்சகம் பார்த்தீங்கன்னா, இந்த பாருங்கள் அவரை பேசியிருக்கார், இன்னும் இப்போ தானே சார்ஜ்ஷீட் போட்டிருக்கு, வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. இதை கண்டுகொள்ளவே மாட்டார்கள். ஏனென்றால் இந்த வழக்கில் டிஎம்கே ஆட்களை உள்ள சார்ஜ் பண்ணோம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஆக்சுவல் பிளான்.
they want to prosecute them. But ஞானேஸ்வர் சிங் அதை பண்ணலை அப்படிங்கிறதுனால now ஞானேஸ்வர் சிங் is being cornered by பிஜேபி கவர்மெண்ட். இதற்கு உள்துறை செயலாளரும் உடந்தை ப்ளஸ் என்சிபி இயக்குனரும் உடந்தை. ஸோ இதனை எதிர்த்து எனக்கு தெரிந்த மக்களே இந்த விசாரணை குழுன்றது ஒரு டார்ச்சர் கொடுப்பாங்க, அவருக்கு ஒரு டார்ச்சர் பண்ணி ஸ்ட்ரெஸ் கொடுப்பாங்க. இதில் ஏதாவது ஒன்று தேவையில்லாத ஒரு இதாக பண்ணாங்கன்னால் he will go to the court. அண்ட் கோர்ட்னா லோயர் கோர்ட் லோயர் கோர்ட் வந்து ஒரு ஃபேவரபுளாக கொடுக்க மாட்டாங்க. டெல்லி ஹைகோர்ட் ஒன்று போகணும், இல்லை சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகணும். இந்த ஒரு ப்ரெஷரை கொடுப்பதற்காகத்தான் இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு எடுத்திருக்க முக்கியமான தகவல் மக்களே. நேர்மையாக இருக்கிற அதிகாரிகளுக்கு என்ன நடக்குதுன்றதை நீங்களே பார்த்துக்குங்க மக்களே. இப்படியும் நடந்து கொண்டிருக்கின்றது பல அதிகாரிகளுக்கு இன் சென்ட்ரல் கவர்மெண்ட் இட் செல்ஃப். என்ன நினைக்கிறீங்கன்றது கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.